ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் அவங்க எல்லாருக்குமே வந்து குவார்டர்லி எக்ஸாம் வந்து இன்னொரு 1 வீக் ஆர் 15 டேஸில் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க். ஸோ இது மூணுத்தையுமே இந்த ஒரே வீடியோவில் கம்ப்ளீட்டாக A to Z நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், நெவர் ஸ்டாப் லேர்னிங் பிகாஸ் லைஃப் இஸ் நெவர் ஸ்டாப் டீச்சிங். ஸோ இப்போது 11th பொறுத்த வரைக்கும் ஸோ வந்து எப்படி சொல்கிறது, நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இப்போ நம்ம சொல்ல போகிற கொஸ்டின் எல்லாத்தையும் படிச்சிருக்கீங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ஆவரேஜாக மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம சொல்கிற கொஸ்டின் எல்லாத்தையுமே படிச்சிருங்க. ஸோ வந்து சார் நான் அதாவது நமக்கு ஸ்லோவாக படிக்கிறவங்களாம் இருப்பாங்கள்ல, ஸோ அந்த கேட்டகரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிற கொஸ்டினை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. ஓகே, ஸோ அதுலேயே நான் 1 by 1 ஒவ்வொரு லெசனுக்கும் 2 மார்க் ஷார்ட் ஆன்சர்ஸ், அதாவது 2 மார்க் 3 மார்க் ஒன்றா தான் சொல்லுவேன். ஸோ 5 மார்க்கை தனியாக சொல்லுவேன். ஓகே, ஸோ அப்போது கரெக்டாக அதை கொஸ்டின் நம்பரோடு சேர்த்து தான் சொல்லுவேன். அதனால் பயப்பட வேண்டியதுக்கு அவசியம் இருக்காது. அதே மாதிரி தமிழ் மீடியத்துக்கும் இது கொஞ்சம் அப்படியே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, புக் பேக்கில் இருக்க கொஸ்டின் நம்பர் வந்து 2 புக்குக்குமே காமனான ஒரு நம்பர் தான். ஸோ இவங்களுக்கு நான் 1ன்னு சொன்னனாலும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு 1 அப்படின்னாலும் தமிழ் மீடியத்துக்கு 1 அப்படின்னாலும் ரெண்டுமே சேம் தான், சேம் கொஸ்டினாக தான் அது இருக்கும். வேறு கொஸ்டினாக இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ அதனால் இது உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி வந்து கொஸ்டின்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். எல்லா சாப்டருக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதையும் இந்த கொஸ்டின் கூட கம்பேர் பண்ணி படிங்க. இந்த கொஸ்டின் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் இயர் குவார்டர்லி கொஸ்டின் பேப்பர், அப்புறம் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணிவிட்டு இதுதான் அப்படின்ற மாதிரி செலக்டிவாக எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதுலேருந்து ப்ரெசென்ட் ஆகிரும்னு எனக்கும் நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்களும் நம்பணும். ஓகே, ஸோ நம்பி படிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி பேஜ் நம்பர் 38 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சாப்டர். இதில் வந்து மொத்தம் 5 ஷார்ட் ஆன்சர் தான் இருக்குது. இந்த 5 ஷார்ட் ஆன்சரையும் கம்பல்சரி படித்து தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வெறும் 5 ஷார்ட் ஆன்சர் தான். அதனால் இது கண்டிப்பாக ஒன்று 2 மார்க்கில் வந்துடும், இல்லைனா 3 மார்க்கில் வந்துடும். நமக்கு 6 அட்டன் பண்ணணும் இல்லையா? ஸோ 2 மார்க்கில் 6 அட்டன் பண்ணணும், 3 மார்க்லேயும் 6 அட்டன் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இது வெறும் 5 கொஸ்டின் தான். கண்டிப்பாக ஒரு சாப்டருக்கு ஒரு 2 மார்க்கோ ஒரு 3 மார்க்கோ ப்ரெசென்ட் ஆகும். ஸோ அதனால் கான்ஃபிடென்ட்டாக இந்த 5 கொஸ்டினை படிங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் வேறு எடுக்காமல் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக எடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த 5 கொஸ்டின்லேருந்து ஒரு 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி வந்துடும். ஸோ அதில் எந்த ஆப்ஷனும் கிடையாது. லாங் ஆன்சர் பொறுத்த வரைக்கும் 5 தான் இருக்குது. ஏன்னா நமக்கு 12th பார்த்திங்க அப்படின்னா 20, 25 அந்த மாதிரி இருக்கும் லாங் ஆன்சர் எல்லாமே. ஸோ அவங்களுக்கு செலக்டிவாக ஒரு 6-7 கொடுக்கலாம். அப்படி தான் கொடுத்துருந்தேன் இம்பார்ட்டனுக்கு. ஸோ உங்களுக்கு இருக்கிறதே 5 தான். இதுலேயுமே செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி இருந்துமே நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. எது அப்படின்னா இந்த வெர்னியர் காலிபர், ஸ்க்ரூ கேஜ், அப்புறம் வந்து ட்ரையாங்குலேஷன் மெத்தட், ரேடார் மெத்தட் இருக்குல்ல. ஸோ இதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. 2வது கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டும் இம்பார்ட்டன்ட் தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். செகண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இல்லை. ஸோ அதான். 3rd ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 60% தான், 50-50 வச்சுக்கோங்களேன் 3rd. ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. 4th இம்பார்ட்டன்ட் இல்லை. ஒரு தடவையோ 2 தடவை தான் நான் பார்த்த மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட நான் ஒரு 10 வருஷம் ஒரு 6 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் வச்சு பார்க்கும்போது இது ஒரு தடவையோ அந்த 2 தடவை தான் பார்த்த மாதிரி இருக்குது. பப்ளிக் எக்ஸாம்லேயும் குவார்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்லேயும் சேர்ந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ 5th கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. கிளியர்? ஸோ வந்து 1, 2, 5. ஸோ இந்த 3 கொஸ்டின் நல்லா தரவாக இருந்துக்கோங்க. ஸோ 3வது கொஸ்டின் வந்து படித்து கண்டென்ட் என்ன, ஏன்னா அது வந்து கொஞ்சம் டெரிவேஷன் மாதிரி தான் இருக்கும். ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ், அடிஷன், மல்டிப்ளிகேஷன் ரொம்ப ஈஸி தான். ஸோ அதனால் நீங்கள் அதை ரஃபாக பார்த்தா கூட அது ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ டன். ஸோ அதே மாதிரி நம்ம செகண்ட் சாப்டர் பார்த்திங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 9900. ஸோ அந்த பேஜில் இருக்குது. இதில் ஷார்ட் ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு 5 ஷார்ட் ஆன்சரையும் மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5மே. ஃபஸ்ட் 5மே கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம், ஸ்கேலர், வெக்டர், ஸ்கேலர் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர், வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். 2 மார்க் 3 மார்க்கில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட் 5. அப்புறம் வந்து 7, 8, 9. ஸோ இதையும் நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது 7, 8, 9 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1லேருந்து 5 வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ 11th வந்து ஒரு 2-3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க 11th கொஸ்டின். அப்புறம் வந்து 14th கொஸ்டின். 11th கொஸ்டின் வந்து ரேடியன் இல்லையா? ஸோ அது 14th கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா நிறைய தடவை கேட்டிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் 14. அதே மாதிரி 10th கொஸ்டின் அது கொஞ்சம் 1 or 2 பார்த்த மாதிரி இருக்குது. ஏன்னா ஆவரேஜ் வெலாசிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க். அடுத்து 5 மார்க் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுப்பா ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் அதை விட்டால் ஸ்கேலர் வெக்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் 5 பாயிண்ட் நல்லா படித்து வச்சுக்கோங்க. 2த்துலேயுமே
தேர்டு வந்து கைனமேட்டிக் ஈக்குவேஷன். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக அந்த கொஸ்டின் வந்து தரவாக படித்து வச்சுக்கோங்க. இது 3 இல்லை, இது 3 அவங்க கேட்கல அப்படின்னா 6th கொஸ்டின் கேட்டாகணும். எது அப்படின்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன். ஸோ அந்த 6th கொஸ்டினை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த 4 கொஸ்டின் 7ல் 4 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கைனமேட்டிக் ஈக்குவேஷனாக விட்றாதீங்க, ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷனே விட்றாதீங்க. ஓகே, ஸோ அது ரெண்டுமே டெரிவேஷன் கொஸ்டின். தியரி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் கொஞ்சம் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். தியரின்னா நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலர் வெக்டர் தான். ஓகே, ஸோ அதுலேருந்து ஒன்று வந்துடும். டிஃபினிஷன் இல்லைனா வெக்டர் ப்ராடக்ட், ஸ்கேலர் ப்ராடக்ட், அப்படி இல்லைனா ப்ராப்பர்ட்டிஸ், இதுலேருந்து எதுனா ஒன்று கிளிக் ஆகிடும். ரைட், ஸோ செகண்ட் சாப்டர் ஓவர். அதே மாதிரி தேர்ட் அப்படி எடுத்துக்கோங்க. ஓகே, தேர்ட் சாப்டர். ஓகே, இது இருக்குது. பேஜ் நம்பர் 162. ஷார்ட் ஆன்சர். ஷார்ட் ஆன்சர் வைஸ்னால் செகண்டு, தேர்டு, ஃபிஃப்த்து. செகண்ட் பார்த்தீங்கன்னா நியூட்டன் செகண்ட் லா, தேர்ட் ஒன்று 1 நியூட்டன், ஃபிஃப்த் ஒன் சரிங்களா. ஃபிஃப்த் ஒன் ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபிஃப்த் ஒன்று. அதே மாதிரி செகண்ட் ஒன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 9th கொஸ்டின். ஓகே, நியூட்டன்ஸ் தேர்ட் லா, செகண்டில் எங்கே இருக்குது, தேர்டில் எங்கே இருக்குது, ஸ்டேட்மெண்ட் மட்டும் கேட்டிருக்காங்க. 9th கொஸ்டின். 10th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், 11th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ செகண்டு, 9th, 11th, 5th ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ அதனால் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஸோ பேலன்ஸ் இருக்க 3rd, 10th இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து ஷார்ட் ஆன்சருக்கான கொஸ்டின்ஸு. லாங் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து தேர்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 4th ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் வந்து 6th ஒன்றும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 3rd, 4th, 6th. ஓகே, 8th ஒன்றும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 9th ஒன்று அதை விட இம்பார்ட்டன்ட், 10th ஒன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா பார்த்துக்கோங்க. 3rd, 4th, 6th, 8th, அப்புறம் வந்து 9th, 10th. அதாவது தேர்ட் வந்து வெர்டிகல் ஹரிசாண்டல் மோஷன் சரிங்களா. 4th வந்து ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ், அது கண்டிப்பாக இருக்கும், அது கொஸ்டின் தியரி கொஸ்டின். ஓகே, ஸோ அதே மாதிரி 6th ஒன் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சென்ட்ரிபிட்டல் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸு. 7th ஒன் ஓகே இம்பார்ட்டன்ட்லாம் இல்லாது. 8th ஒன் பார்த்தீங்கன்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். 9th ஒன் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். ஓகே, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். 10th பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ், இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதாவது இந்த கொஸ்டின் 11 கொஸ்டின் இருக்குது. நம்ம 1, 2, 3, 4, 5, 6 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 6 கொஸ்டினே நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி கான்செப்சுவல் கொஸ்டின் இருக்கும். கான்செப்சுவல் கொஸ்டின் வந்து அதே அடுத்த பேஜில் இருக்குது, 163 இருக்குது. 1, 3, 5, 8, 9 மேபி கேட்கலாம். கன்ஃபார்மாக இதை படிக்கணும்னு நான் சொல்ல வரல. மேபி கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் மாடிஃபைடாக எடுக்கணும் அப்படின்னா இதுலேருந்து ஒரு கொஸ்டின் ப்ரெசென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே 4th சாப்டர் எடுத்துக்கோங்க. 4th சாப்டரும் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு சாப்டர் மாதிரி தான். ஸோ அதுலேயுமே உங்களுக்கு 5 ஷார்ட் ஆன்சர் தான் இருக்கும். இதுலேயுமே கரெக்டாக 5 ஷார்ட் ஆன்சர் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு சாப்டரில் எப்படி 5 ஷார்ட் ஆன்சர் படிச்சிங்களோ அதே மாதிரி 4th சாப்டர்லேயும் கண்ணை மூடிக்கிட்டு 5 ஷார்ட் ஆன்சர் படிச்சிருங்க. சார் கண்ணை மூடிட்டு எப்படி சார் படிக்கிறதுன்னு சொல்லிட்டு கொஸ்டின்லாம் கேட்காதீங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ஸ் சொல்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொல்ல வரேன். சார் எனக்கு 5 மேலாம் வேணாம், எதுனா ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 3rd கொஸ்டின் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் இல்லை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3rd, 5th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 2 கொஸ்டினையும் ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கோங்க. நான் 5 இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன். ஸோ வந்து நமக்கு வந்து இந்த ஸ்லோவாக படிக்கிறவங்களாம் இருப்பாங்கள்ல, அதாவது எப்படி சொல்கிறது, லேட்டாக படிப்பாங்களா, ஸோ அவங்க எல்லாருமே அட்லீஸ்ட் இந்த 2 கொஸ்டினாவதும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஸோ அதுக்கு தான் சொல்ல வரேன். ஓகே, 3rd, 5th. 3rd பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்சர்வேட்டிவ் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின். 5th ஒரு 4 சப்ஹெட்டிங் இருக்குது, ABCDன்னு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன், அப்புறம் பவர், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி, இன்எலாஸ்டிக் கொல்யூஷன். ஓகே, ஸோ இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் லாங் ஆன்சர். லாங் ஆன்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. நீங்கள் 5 மேலாம் படிக்கணும்னா 3 படிச்சுக்கோங்க. பர்ஃபெக்டாக 3. என்ன 3 அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று, அதாவது கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸுக்கும் வேரியபிள் ஃபோர்ஸுக்கும் உள்ள கிராஃப் டிஃப்ரென்ஸ் மாதிரி வரும் அந்த கொஸ்டின். ஈக்குவேஷன்ஸ்லாம் சேமாக தான் வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதை நல்லா பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா ரெண்டாவது தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எது? ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். பப்ளிக் எக்ஸாமில் அடிக்கடி கேட்பாங்க இந்த கொஸ்டின். அதே மாதிரி 4th ஒன் எலாஸ்டிக் கொலிஷன் இன் 1 டைமென்ஷன். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒர்க் எனர்ஜி பிரின்சிபலை விடையும் இம்பார்ட்டன்ட். ஸோ டெரிவேஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன கான்செப்ட் தான். ஸோ ஈஸியான டெரிவேஷன் தான். ப்ளஸ் மைனஸ் இது தான் பண்ணுவீங்க, காமன் எடுப்பீங்க, கேன்சல் பண்ணுவீங்க, இதுதான் போயிட்டுருக்கும் அந்த டெரிவேஷன் ஃபுல்லாக. ஸோ கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக பண்ணிங்க. 1, 2, 4. ஸோ கொஸ்டின் நம்பர் சொல்கிறேன், 1, 2, 4. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி 5th சாப்டர்
பார்த்தோம் அப்படின்னா ஓகே 17 ஷார்ட் ஆன்சர் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று சென்டர் ஆஃப் மாஸ் இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து தேர்ட் ஒன் டார்க் அண்ட் டிஃபைன் டார்க் அண்ட் மென்சனேட்டிஸ் யூனிட், அதுவும் இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் ஒன் வாட் ஆர் த கண்டிஷன் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான which force cannot produce torque. ஸோ இந்த கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபிஃப்த்து கொஸ்டினும் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எயித்து கொஸ்டின் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் இல்லை, இம்பார்ட்டன்ட். நைன்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். 10th ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். 13th கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். 14th கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அதாவது 13 பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் ஆஃப் வேரியேஷன், அப்புறம் வந்து 14th பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 16 17 ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிஷன் ஃபார் பியூர் ரோலிங், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்லிப்பிங் அண்ட் ஸ்லைடிங். ஓகே, பார்த்துக்கோங்க. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் 16 17. ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் சொல்லிட்டேன். அடுத்து லாங் ஆன்சர் பாருங்கள். லாங் ஆன்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் 10 5 மார்க் இருக்குது. இந்த 5 5 மார்க் நல்லா பார்த்துக்கோங்க. எது அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் 3 இருக்குது. ஒன்று ரிங்கு, ராடு, டிஸ்க்கு. ஸோ அது 4 5 6 கொஸ்டின் நம்பர் புக் பேக்கில். ஓகே, 4 5 6 மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஒன்று வந்துடும். இதை விட்டாங்க அப்படின்னா 8th 1 9th 1 ஒன்று பேரலல் ஆக்சிஸ் தியரம் கேட்கணும், இல்லைனா பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் கேட்கணும். ஸோ இதுதான் 8th 9th. ஸோ இது அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் 3, அது கேட்கலன்னா பேரலல் ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ். இல்லை இந்த பேரலையும் பெர்பெண்டிகுலரையும் தூக்கி 3 மார்க்கில் கேட்டு வச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க கேட்குறதுக்கு வேறு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா ஒன்று 7th கொஸ்டின் கேட்கணும், இல்லைனா 10th கொஸ்டின் கேட்கணும். இதுதான் நான் பார்த்துருக்குறேன். ஓகே, ஸோ கொஞ்சம் ஒரு 2 தடவை அந்த மாதிரி பார்த்துருக்குறேன். ஸோ அதனால சொல்ல வரும் 7th 10th ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை, ஜஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 5 கொஸ்டின் நான் சொன்னல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் 3, பேரலல் பெர்பெண்டிகுலர். ஸோ இது கண்டிப்பாக எல்லாருமே படிச்சிருக்கணும். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வால்யூம் முடிஞ்சது. நமக்கு 6th சாப்டர் வரைக்குமே 6th கொஞ்சம் ஒரு பாதி இருக்கும், பாதி டாபிக் கிட்ட இருக்கும், இன்னும் சிலபஸ் வரல. ஸோ அதனால் வந்து நான் சொல்கிறேன். ஸோ வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த சிலபஸ் வச்சு எது வரைக்கும் எந்த சப்டாபிக் வரைக்கும் இருக்குன்றதை பார்த்துட்டு ஸோ அந்த லெவல் வரைக்கும் படிச்சுக்கோங்க. நான் ஃபுல் சாப்டருக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்றேன் 6th சாப்டருக்கு. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு கொஸ்டின் கெப்லர் லா படிச்சுக்கோங்க, 2nd 1 படிச்சுக்கோங்க, 4th 1 படிச்சுக்கோங்க, 6th 1 படிச்சுக்கோங்க, 8th 1 படிச்சுக்கோங்க, 9th படிச்சுக்கோங்க, 11th ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் 14 15 வந்து கொஞ்சம் கான்செப்ட்ஸுவல் கொஸ்டின் மாதிரி இருக்கும், ரொம்ப முக்கியமான கொஸ்டினும் கூட. ஸோ கெப்லர்லாம் இருக்குல்ல, ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டினுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினே அதான் கெப்லர்லாம். அப்புறம் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். கெப்லர்லா இல்லைனா நியூட்டன்லா, இது இல்லாத கொஸ்டின் பேப்பர் இருக்காது. மாறி இருந்துகிட்டே இருக்கும். கெப்லரோட லாஸ் வந்து 3 லா இருக்கும், ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா 3 லா இருக்கும். ஓகே, ஸோ அந்த 3 லாவையும் தரவாக பார்த்துக்கோங்க. நியூட்டன்ஸுக்கு வந்து 3 லா, ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா தேர்ட் லா. ஸோ இந்த 3 லா இந்த 3 லா தரவாக பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு லா வந்து கண்டிப்பாக பேப்பரில் இருக்கும், 3 மார்க்கில் ப்ரெசென்ட் ஆகும். ஓகே, ஸோ அதை மறக்காமல் படிச்சிருங்க. இதில் எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ அதே மாதிரி லாங் ஆன்சரில் பார்த்தீங்க அப்படின்னா 4th இம்பார்ட்டன்ட். மொத்தம் வந்து 16 லாங் ஆன்சர் இருக்குது. ஸோ நீங்கள் 16லாம் படிக்க வேண்டாம். 4th 5th ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4th வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் ஆனால் 50-50. ஓகே, ஸோ 5th ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7 8 9 10 4 கொஸ்டின் இருக்குது. 7 8 9 10 இந்த 4த்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. 4மே இம்பார்ட்டன்ட். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 12th ஒன்று இருக்குது, 15th ஒன்று எரஸ்டோத்தனியஸ் மெத்தடு. ஸோ 15th 16th கிளியர். 12 15 16. ஸோ இது எல்லாமே லாங் ஆன்சர். இப்போ சொன்னது 4 5 7 8 9 10 12 15 16. ஸோ இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அது ரொம்ப முக்கியம். ஏனோ தானோன்னு படிக்காதீங்க. படித்ததை 1க்கு 2 தடவை எழுதி பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எழுதி பார்க்குறது நீங்கள் எந்த அளவுக்கு எழுதி பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆகும். புரிஞ்சு படிங்க. டெரிவேஷன் எல்லாம் ஒரு ஸ்டெப்புக்கு அப்புறமா இந்த ஸ்டெப் தான் வருன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுங்க. சும்மா ஏனோ தானோன்னு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மைண்டில் நிற்காது. ஸோ அதனால் மைண்டை ஃபோக்கஸ்டாக 100% வந்து உங்களோட ஃபோக்கஸ் வந்து புக்கில் வச்சு ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் வச்சு படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக தட்டிடலாம் மார்க்கு. அதே மாதிரி இப்போ நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ்லேருந்து கண்டிப்பாக எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. மேபி 1 2 வேணால் மிஸ் ஆகலாம். அது எல்லாருக்கும் இருக்கிற இயல்பு தானே. ஸோ அதனால் சொல்ல வரேன், ஒரு 99% வந்து இதுலேருந்து கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் தாராளமாக நம்பி தைரியமாக படிக்கலாம். ஓகே, ஸோ அதனால் இந்த வீடியோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாமல் இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ டவுட் எது இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.